மாஸ்டர், மேட்டுப்பாளையத்துல என்னென்ன மாதிரி மாற்றங்கள் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? வணக்கம் மேட்டுப்பாளையம் எக்ஸ்பிரஸ். மேட்டுப்பாளையம் வாழ்வதற்கு ஒரு சிறந்த ஊர், சென்சிட்டிவ்லாம் சொல்லுவாங்க. பட் அது இல்லை. மக்களும் சரி ஊரும் சரி சிறந்த ஊர் தான். ஆனாலுமே மேட்டுப்பாளையம் பொறுத்தளவுக்கு இன்னும் சாலைகள்லாம் மேம்படுத்த வேண்டியது இருக்கு. பொதுவா மக்களுடைய பயன்பாட்டில் இருக்கக்கூடிய சாலைகள் அல்ல பஸ் ஸ்டாண்டு இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் செம்மைப்படுத்தினா சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். மேட்டுப்பாளையம்ல இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன மாதிரி அட்வைஸ் கொடுக்க விரும்புறீங்க மாஸ்டர்? மேட்டுப்பாளையம் இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு நான் கொடுக்கக்கூடிய முதல் அட்வைஸ் என்னன்னா, இன்னைக்கு மேட்டுப்பாளையத்துல நிறைய பசங்க, அதாவது 10ஆம் கிளாஸ் 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு படிக்கிற பசங்க போதைக்கு அடிமையாயிட்டு இருக்காங்க. இது வந்து எல்லாருக்குமே தெரியாது. ஆனா நிறைய விஷயங்கள் அப்படி போயிட்டு இருக்கு. ஸோ பெற்றோர்கள் அவங்க மேல கவனத்தை செலுத்தணும். அவங்களுக்கு வாழ்வியல்னா என்னன்னு சொல்லி கொடுக்கணும். குறிப்பா போதைன்றது வெறும் ஒரு போதை சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்கள் உண்பதால மட்டுமல்ல, மொபைலா இருந்தாலும் சரி, வேற எந்த விஷயங்களா இருந்தாலும் சரி, அதுல அடிக்ட் ஆகாம இருக்கிற வரைக்கும் உங்களுடைய லைஃப் சூப்பரா இருக்கும். நீங்க அதுக்கு அடிக்ட் ஆகக்கூடாது, அது உங்களுக்கு அடிக்ட் ஆகக்கூடாது. பார்த்து நன்றி மேட்டுப்பாளையம் எக்ஸ்பிரஸ். நான் ஒரு ஜிம் மாஸ்டரா உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம் உடற்பயிற்சி செய்துக்கங்க. அது எந்த வகையில இருந்தாலும் பரவாயில்ல. நல்ல உணவு முறையை தேர்ந்தெடுத்துக்கங்க. உங்கள் உடல் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. நன்றி.